நீங்க லக்னம் வந்து மிதுன லக்னம் அப்படின்னாலே, உங்க லக்னாதிபதி புதன் தான். அப்ப நிச்சயமா புதனோட ஆதிக்கம் கண்டிப்பா உங்க ஜாதகத்துல இருக்கும். கண்டிப்பா உங்க வாழ்க்கையிலும் புதனோட ஆதிக்கம் இருக்கும். இதுதான் வந்து நியதி. நீங்க எந்த ஒரு ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட்ல இருந்தாலும் சரி, நீங்க எந்த ஜியோகிராபிக்கல் ஸ்ட்ரக்சர்க்குள்ள நீங்க இருந்தாலும் சரிதான். உங்க லக்னாதிபதி புதன் அப்படிங்கிறப்போ, உங்க வாழ்க்கையில நீங்க உடல் உழைப்பை கொண்டு நீங்க செஞ்சத விட, மனோபலமும், அறிவு பலமும் தான் உங்களுக்கு ஜாஸ்தி. அவர்கள் அளவுக்கு இரவு பகல் பாராம உழைக்க இன்னொருத்தர் பொறந்து தான் வரணும். மிதுன ராசியும், மிதுன லக்னமும் அவங்க கடுமையான உழைப்பாளிகள். ஆனா என்னன்னா, டபுள் பெட்ரூம் ஃபிளாட் பார்க்கலாம்னா, இல்ல 3 பெட்ரூம் ஃபிளாட் பாருங்க அப்படின்னுவாங்க. ஏன்னா, அவங்களுக்கு வீடு பிரம்மாண்டமா இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அவங்களோட பைக்கோ, காரோ பிரம்மாண்டமா இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஏன்னா, அதெல்லாம் அந்த ஜாதகம் இயக்கும். உங்களால ஒரு நல்லா பார்க்கறதுக்கு பாஷான இடத்துல தான் உங்களால வேலை செய்ய ஆசைப்படுவீங்க. இல்ல அந்த மாதிரி இடத்துல தான் இருக்கணும். அந்த மாதிரி இடத்துல போய் தங்கணும் ஒரு நாளாவது. அப்படிங்கிற எண்ணங்கள் தான் இருக்குமே தவிர, ஏதோ ஒரு மரத்தடியில உட்கார்ந்து என்னத்தையோ பண்ணலான்றது வந்து உங்களால செய்யவே முடியாது. மிதுன லக்னத்துக்கு இந்த அறிவு சுடர், இத்தனை பெரிய அறிவோடு என்னை ஏன் படைத்தாய் பராசக்தி அப்படின்னு பாரதியார் கேட்கிற மாதிரி, இவங்களுக்கு அறிவு ஜாஸ்தியா இருக்கிறதுனால, இவங்களுக்கு வேற ஏதாவது குறை சொன்னா அவங்களால ஏத்துக்க முடியாது. சட்டுன்னு கோவம் வந்துடும். நான் நல்லா தானே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கேன், ஏன் இப்படி கோவப்படுறீங்க? அது உண்மைதான். ஏன்னா அவங்க வணக்கம். நாம இன்னைக்கு செல்வ வளத்தை ஈர்க்கக்கூடிய விதிகளின்படி மிதுன லக்னத்துக்கு 2ஆம் இடம் 11ஆம் இடத்தை நம்ம வந்து இயக்கி, அதன் வழியாக மிதுன லக்னத்தார் ஒரு அளப்பரிய செல்வ வளத்தை இருப்பதற்கான விதிகளை, சூட்சும ரகசியங்களை நாம இந்த சீரீஸ்ல பார்க்க போறோம். மிதுன லக்னத்துக்கு 2ஆம் இடம் அப்படிங்கிறது கடகம், 11ஆம் இடம் அப்படிங்கிறது மேஷம். இப்போ கடக லக்னம்ங்கிறது அதிபதி வந்து சந்திரன், மேஷத்தின் அதிபதி செவ்வாய். அப்போ 2ஆம் இடத்தின் அதிபதி சந்திரன், 11க்கு வந்து செவ்வாய். அப்படிங்கிறப்போ பொதுவாக மிதுன லக்னம் அப்படிங்கிறது புதனுடைய லக்னம். அப்போ மிதுன லக்னத்தாருக்கு வந்து புதன் தான் வந்து அங்கே வீரியமாக இருக்கும். உங்களுடைய புதன் வந்து என்னவா வேணா இருக்கட்டும், தினீசமா இருக்கு, உச்சமா இருக்கு, மறைவு ஸ்தானத்தில் இருக்கு, அசுப கிரகங்களோட இருக்கு, அதெல்லாம் அப்புறம். நீங்க லக்னம் வந்து மிதுன லக்னம் அப்படின்னாலே உங்க லக்னாதிபதி புதன் தான். அப்ப நிச்சயமா புதனோட ஆதிக்கம் கண்டிப்பா உங்க ஜாதகத்துல இருக்கும். கண்டிப்பா உங்க வாழ்க்கையிலும் புதனோட ஆதிக்கம் இருக்கும். இதுதான் வந்து நியதி. சார் லக்னாதிபதி வந்து புதன் சார், ஆனா புதன் வந்து எனக்கு நீசமாயிட்டே சார், புதனோட ராகு இருக்கு, புதனோட கேது இருக்கு, புதனோட சனி இருக்கு சார், எனக்கு புதன் ஒர்க் அவுட் ஆகாது போலயே சார். இதெல்லாம் எதுவுமே கிடையாது. புதனுடைய லக்னங்கள் வந்து ஒன்று மிதுனம், ஒன்று கன்னி. அப்படிங்கிறப்போ இல்லை கேட்டை, ஆயில்யம், ரேவதி, இப்படி புதனுடைய நட்சத்திரங்களை பிறந்தாலும் சரிதான், இல்லை லக்னத்திலே புதன் இருந்தாலும் சரிதான். அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு புதன் வந்து வேலை செய்யும். புதனுடைய தாக்கத்தை தான் நீங்கள் இருப்பீங்க. புதனோட இன்ஃப்ளூயன்ஸ் உங்கள் வாழ்க்கையில் இருந்தே தீரும். இப்போ மிதுன லக்னத்துக்கு புதனுடைய அம்சம் இருக்கும். அப்படிங்கிறப்போ அறிவு தான், புதன் தான் புத்திக்காரகன். புத்தியை தீட்டிக்கிட்டே இருப்பாங்க. புத்தி வேலை செஞ்சிடும். நீங்க என்ன படிப்பு படிச்சிருந்தாலும் சரி, நீங்க எந்த ஒரு ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட்ல இருந்தாலும் சரி, நீங்க எந்த ஜியோகிராபிக்கல் ஸ்ட்ரக்சருக்குள்ள நீங்க இருந்தாலும் சரிதான். உங்க லக்னாதிபதி புதன் அப்படிங்கிறப்போ உங்க வாழ்க்கையில நீங்க கடின உழைப்பை, உடல் உழைப்பை கொண்டு நீங்க செஞ்சதை விட மனோபலமும், அறிவு பலமும் தான் உங்களுக்கு ஜாஸ்தி. அப்போ மிதுன லக்னத்தார் வந்து பொருள் ஈட்டணும் அப்படிங்கிறப்போ இது ஒரு ஸ்மார்ட் ஒர்க்கா அறிவை பயன்படுத்தி, உங்களோட ஸ்கில்ஸை பயன்படுத்தி நீங்க ஜெயிக்கணும். நீங்க உங்க குழந்தைகள் கூட நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க. உங்க குழந்தையில இருந்து வயசானவங்க வரைக்கும் இந்த மிதுனம் சார்ந்தவங்க, இந்த புதன் சார்ந்தவங்க பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஒர்க்கு தான் நம்புவாங்க. எவ்வளோ சிம்பிளா பண்ணலாம், இது எவ்வளோ சொகுசா பண்ணலாம், புத்தி கூர்மையை பயன்படுத்தி இதை எப்படி டீல் பண்ணலாம் தான் பார்ப்பாங்க தவிர கஷ்டப்பட்டு ஒன்று செய்ய விரும்பவே மாட்டாங்க. நீங்க வீடு கிளீன் பண்ற ஒர்க்கை கொடுத்தா கூட இதுக்கு எப்படிலாம் நம்ம வந்து டெக்னிக்கலாக பண்ணலாம் அப்படி தான் யோசிப்பாங்க. உடல் உழைப்பு சார்ந்த வேலையை கொடுத்தா கூட அதை இருந்த இடத்துல எப்படி பண்ணலாம்னு யோசிக்கக்கூடிய ஆட்கள். அப்போது பணம் சம்பாதிக்க நீங்கள் சூஸ் பண்ண வேண்டிய சோர்ஸ் ஆஃப் இன்கமே வந்து உங்கள் அறிவு சார்ந்து, உங்கள் ஸ்கில் சார்ந்து இருந்த வெற்றி. இயல்பாகவே புதனம்சம் உள்ளவர்களுக்கு அந்த மதிநுட்பமான அந்த நுணுக்கங்களும், அந்த கலை சார்ந்த நுணுக்கங்களும், அறிவு சார்ந்த நுட்பங்களும் வந்து அவங்களுக்கு கைகூடி வந்துடும். கிரியேட்டிவ் ஜாப்ஸ், உங்கள் புத்தியை பயன்படுத்தி செய்யக்கூடிய விஷயங்களை தான் நீங்க கையில் எடுத்துக்கணும். அவங்க ஒரு மிதுன ராசிக்காரரையோ ஒரு மிதுன லக்னத்துக்காரரையோ போய் நீங்க இந்த உடம்ப வருத்தி ஒன்று பண்ணுங்க அப்படின்னா அவங்க உழைக்க தேங்குற ஜாதகமே இல்லை, உழைக்க தேங்குற லக்னமோ ராசியோ இல்லை. அவர்கள் அளவுக்கு இரவு பகல் பாராம உழைக்க இன்னொருத்தர் பிறந்து தான் வரணும். மிதுன ராசியோ மிதுன லக்னமோ அவங்க கடுமையான உழைப்பாளிகள். ஆனா என்னன்னா அவங்க கிட்ட புத்தி கூர்மையை பயன்படுத்தி செய்யக்கூடிய வேலைகளை கொடுத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக செய்வாங்க. அதே போல் தான் எடுத்துக்கிட்ட விஷயத்த நாம தான் கில்லியாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அண்ட் முழு சுதந்திரத்தை எதிர்பார்ப்பாங்க. அவங்களோட வேலையில் யாரும் தலையிடுறது அவங்களுக்கு பிடிக்காது. இந்த விஷயத்த என்கிட்ட ஒப்படைச்சிட்டிங்கன்னா அதோட விட்டுருங்க, நான் தான் அதை செய்வேன் அப்படின்ட்டுருவாங்க. ஏன்னா அவங்கள ப்ரெஷர் பண்ணுறதோ மேலேருந்து அழுத்தம் தரதையோ அவங்க ஒருபோதும் விரும்பவே மாட்டாங்க. அவங்களுக்கு என்னென்னா எந்த ஒரு இடத்துல இருந்தாலும் அவங்களுக்கு முழு சுதந்திரம் எதிர்பார்ப்பாங்க. அந்த சுதந்திரம் இருக்கிற இடத்துல தான் அவங்க இருப்பாங்க. அவர்களை நம்பணும்னு எதிர்பார்ப்பாங்க. சார் என்ன நம்புங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டுருவாங்க. அந்த அளவுக்கான முழு நம்பிக்கையை நீங்கள் அவங்க மேலே வச்சுட்டிங்கன்னா நீங்கள் வைக்கிற நம்பிக்கைக்கு பாத்திரமாக அவங்க செயல்பட ஆரம்பிச்சிருவாங்க. அது அல்லாமல் நான் சொல்கிறபடி தான் நீ செய்யணும் அப்படின்னா பெரும்பாலும் அந்த இடத்துல அவங்க இருக்க மாட்டார்கள். ஏன்னா
ஒரு ஸ்கில்ல கத்து வச்சுக்கிட்டு, இல்ல ஒரு அறிவு சம்பந்தப்பட்ட வேலை இருக்கிறவங்கள நீங்க எப்படி ட்ரீட் பண்ணணுமோ அப்படிதான் நீங்க ட்ரீட் பண்ணணும். அப்ப ஒரு மிதுன ராசிக்காரங்கள, ஒரு மிதுன லக்னத்துக்காரங்கள நீங்க பணத்தை காட்டி விலை பேசவே முடியாது. அவர்களுக்கு பணம் எப்படி சம்பாதிக்கிறன்ற வித்தை தெரியும். அதுதான் புத்திக்காரகன். புதன்னாலே புத்திக்காரகன். இந்த மிதுனம்னு இல்லைங்க. புதன் சம்பந்தப்பட்ட யார வேணா போய் நீ இந்த வேலை செஞ்சா நான் பணம் தரேன்னா செய்ய மாட்டாங்க. இந்த வேலை செய், இதற்கான பணம் என்னங்கிறத நீயே நிர்ணயம் பண்ணு அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா அவங்க புத்தி, அவங்க சரஸ்வதி கடாட்சம் படிச்சவர்கள். சரஸ்வதி கடாட்சம் இருக்கும்போது தான் புதனுடைய அம்சத்தை நீங்க பறக்கவே முடியும். அப்ப எனக்கு அறிவு இருக்கு, எனக்கு நாலேட்ஜ் இருக்கு, எனக்கு ஸ்கில் இருக்கு, எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும், நீ என்னுடைய விலையை வந்து நிர்ணயிக்காத அப்படிங்கிற அந்த வீராப்பும் அந்த ஒரு கெத்தும் அவங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். அப்ப அவங்க 2-11 ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு 2ஆம் இடம் வந்து கடகம். கடகத்தின் அதிபதி சந்திரன். சந்திரன் என்றால் தாய். அப்போ இயல்பாவே மிதுன ராசி மிதுன லக்னத்தாருக்கு தாய் மீது மிகப்பெரிய ஒரு அன்பும் பற்றும் இருக்கும். 2ஆம் இடமே அவங்களுக்கு கடகமா வர்றதுனால சந்திரன் அதிபதின்றப்போ குடும்பஸ்தானத்தில் வந்து சந்திரன் அதிபதியா இருக்கு. அப்போ அவங்களோட இணையரே பார்த்தீங்கன்னா ஒரு தாய்க்கு நிகராக அவங்க வந்து பாதுகாப்பாங்க. அவங்க ஒரு பொண்ணை லவ் பண்றாங்க அப்படின்னா அந்த பொண்ணை எப்படிலாம் நல்லா பார்த்துக்கலான்ற எண்ணங்கள் தான் அவங்க மைண்ட்ல இருக்கும். ஏன்னா அவங்க 2ஆம் அதிபதியே சந்திரன். இப்போ குடும்பஸ்தானத்தில் சந்திரன் இருக்கும்போது குடும்பத்தையே வந்து இவங்க தான் வந்து தாங்கக்கூடிய சூழல்ல பல மிதுன லக்னத்தார் வந்து, பல மிதுன ராசினர் வந்து 2ஆம் இடம் வந்து குடும்பஸ்தானம். அந்த குடும்பஸ்தானம் வந்து சந்திரன் அதிபதியா இருக்காரு அப்படிங்கிறப்ப அந்த குடும்பத்தை ஒரு தாய் போல நேசிப்பாங்க. அந்த குடும்பத்தை தாய் போல ஏந்துவாங்க. அவருடைய தாய் மீது அளப்பரிய அன்பு வச்சிருப்பாங்க. தாய் வழியாக அவங்களுக்கு பணம் வரும். சிறு வயதுலேருந்தே அம்மா கிட்ட வந்து பாக்கெட் பண்ணி ஈஸியாக கிடைச்சிடும். இதுதான் வந்து சூட்சும ரகசியமே. ஏன்னா வருமான ஸ்தானமே அவங்களுக்கு சந்திரன் தான். அதே போல 11ங்கிறது செவ்வாய். எப்பவுமே இந்த மிதுன லக்னத்தை பாருங்க, அவங்களுடைய வண்டி வாகனம், அந்த காரோ பைக்கோ அவங்களுக்கு பயங்கர ஒரு ஈடுபாடு இருக்கும். நம்ம ஒரு நல்ல ஒரு வாகனம் வச்சுக்கணும், நம்மளுடைய வாகனத்தை நம்ம காஸ்ட்லியாவோ இல்லை ரிச்சாவோ இல்லை நல்லா பக்காவோ வச்சுக்கணும்னு இருக்கும். எப்பவுமே அந்த வாகனத்துக்கு ரொம்ப அதீத மதிப்பு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதே போல் ஒரு நல்ல வீடு கட்டணும், நல்ல ஒரு கார் வாங்கணும், நல்ல ஒரு பைக் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு எப்போதும் இருக்கும். அதை நோக்கிய பயணத்திலே இருப்பாங்க. டபுள் பெட்ரூம் ஃப்ளாட் பார்க்கலாம்னா இல்லை 3 பெட்ரூம் ஃப்ளாட் பாருங்க அப்படின்வாங்க. ஏன்னா அவங்களுக்கு வீடு பிரம்மாண்டமாக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அவங்களோட பைக்கோ காரோ பிரம்மாண்டமாக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஏன்னா அதெல்லாம் அந்த ஜாதகம் இயக்கும். உங்களுடைய கட்டம் தான் உங்களை இயக்கும். ஏன்னா அவங்க இருக்கிற இடத்த பார்த்தீங்கன்னா சொஃபிஸ்டிகேட்டடாக வச்சுக்கணும் ஆசைப்படுவாங்க. அந்த செவ்வாய் என்ன பண்ணுவோம்னா நல்ல பிரம்மாண்டமான இடத்துல தான் அவங்க வேலையே பண்ணுவாங்க. இந்த ஆஃபீஸில் வேலை பார்க்கலாமா, இல்லை நம்ம ஆஃபீஸ் எப்படி வச்சுக்கணும் இப்படிங்கிற எண்ணங்கள் தான் இருக்குமே தவிர எங்கேயோ ஒரு குப்பை இடத்துல உட்காந்து அவங்கள வேலை பார்க்கவே முடியாது. மிதுன ராசி மிதுன லக்னம் நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிங்க. உங்களால் ஒரு நல்லா பார்க்கறதுக்கு பார்ஷான இடத்துல தான் அவங்களால வேலை செய்ய ஆசைப்படுவீங்க. இல்லை அந்த மாதிரி இடத்துல தான் இருக்கணும், அந்த மாதிரி இடத்துல போய் தங்கணும் ஒரு நாளாவது அப்படிங்கிற எண்ணங்கள் தான் இருக்குமே தவிர ஏதோ ஒரு மரத்தடியில் உட்காந்து என்னத்தையோ பண்ணலான்றது வந்து உங்களால் செய்யவே முடியாது. அவர்கள் எந்த நிலையில் இருந்தாலும் அந்த நிலையில் தி பெஸ்ட்டாக எப்படி நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுறதுன்னு தான் யோசிப்பாங்களே தவிர பணம் அவர்களுக்கு பொருட்டாகவே இருக்காது. அவங்க என்ன மனசு தெம்பு இருக்குன்னா நம்மக்கிட்ட ஒரு அளப்பரிய அறிவு இருக்குது, நம்மக்கிட்ட சிந்தனை இருக்குது, செயல் இருக்குது, நாம் எப்படி பணம் சம்பாதிக்காமல் போவோம், கண்டிப்பாக பணம் சம்பாதிப்போம். பணம் சம்பாதிக்கும் வித்தே நமக்கு தெரியும்டா, நம்மக்கிட்ட அறிவு இருக்குது அப்படிங்கிற எண்ணம் அவங்கள்ட்ட மேலோங்கி இருக்கும். அப்போது இவங்க இந்த 2-11 ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா ஏற்கனவே அறிவு இருக்குது, அந்த அறிவை தீட்டினாலே போதும். அப்போ 2-11ன்றப்ப அவங்க வந்து ஒருபோதும் அவர்கள் ருசியற்ற உணவு சாப்பிடக்கூடாது. ஜோதிடத்தில் இதெல்லாமா சார் இருக்குது? ஆமாம், நீங்கள் மிதுன லக்னத்துக்காரங்க கேளுங்க, அவங்களால இயல்பாகவே டயட் ஃபாலோ பண்ண முடியாது. நம்ம வந்து கொஞ்சமாக தான் சாப்பிட்றோம், அந்த சாப்பாட்டை ருசியாக தான் சாப்பிட்டா என்ன, இதில் போய் டயட் இருந்து என்ன பண்ண போகிறோம், சரி நம்ம ஒரு வேளையாவது நல்லா சாப்பிட்டுட்டு மிச்சம் 2 வேளை நம்ம வந்து சாப்பிடாம கூட இருக்கலாம், ஆனால் ருசியான உணவு வேணும் அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு எப்போவுமே இருக்கும். அவங்க சாதாரணமான ஒரு ஃபுட்டு சாப்பிட்டா கூட அதை எப்படி ருசியாக சாப்பிட்லான்றது தான் அந்த எண்ணம் இருக்கும். நீங்கள் கமெண்ட்ஸில் தெரிவிங்க. இஃப் ஐ எம் நாட் ராங். ராங்காக போக வாய்ப்பே இல்லை. ஏன்னா நான் கற்றுக்கிட்டதையும் தெரிஞ்சுக்கிட்டதையும் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதையும் நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணதையும் தான் பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால் தரவுகளோட தான் பேசிக்கிட்டு இருக்கேனே தவிர இது வந்து மிக துல்லியமாக தான் இருக்கும். அப்போ ஒரு மிதுன லக்னத்துக்காரங்க எப்போ நீங்கள் சாப்பாட்டை வந்து கட்டுப்படுத்துகிறீங்களோ அப்போ உங்களுக்கு வருமானம் நிச்சயமாக அடி வாங்கும் என்பது தான் நிதர்சனமான உண்மை. இப்போ சந்திரனாலே உணவு, நல்ல உணவை ஒரு வேளையாவது நல்ல தீர்க்கமாக சாப்பிட்டுட்டு மிச்சம் 2 வேளை வந்து நீங்கள் டயட் இருந்துக்கங்க. ஆனால் ஒரு வேளை உணவாவது நல்லா ருசியாக சாப்பிடணும். ஏன்னா அது உங்களுக்கு மிகப்பெரிய டிப்ரெஷனை கொடுத்துரும். ஏன்னா லக்னத்துக்கு 2ஆம் இடம் சந்திரன்றப்போ சந்திரனாலே அங்கே டிப்ரெஷன். அப்போ நீங்கள் சாப்பாட்டையும் குறைச்சிட்டிங்கன்னா நிச்சயமாக வந்து உங்களுக்கு அது ஒரு மன தேக்கத்தை கொடுத்துரும். அந்த மனத்தேக்கமே வந்து பணத்தேக்கத்தையும் கொடுத்துரும். 2வது இவர்கள் பல ஊர் பயணம் பண்ணி பல தேசங்கள் பயணம் பண்ணி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் சென்று போய் அப்படி சுற்றி திரிஞ்சு அவங்க ஒரு வேலையை பண்ணும்போது அவங்களுக்கு அது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். பொதுவாகவே மிதுன லக்னத்துக்கு எங்கேயாவது ட்ராவல் பண்ணலாமா, இந்த பக்கத்துலேருந்து இங்கே போயிட்டு வரலாமா, இந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டு சுற்றி பார்த்துட்டு வரலாமா அப்படின்னு தான் என்ன இருக்கும். அவங்களால நீங்கள் ஒரு இடத்துல பிடிச்சி உட்கார வைக்கவே முடியாது. ஆஃபீஸ்லேயே பார்த்தீங்கன்னா அடிக்கடி வெளியில் போயிட்டு வருவாங்க. ஏன்னா வெளியில் போக வைக்கும் அவங்களுடைய கிரகம். அப்படி சும்மா வெளில போயிட்டு வந்துட்டாவது அவங்க ஒர்க் பண்ணால் தான் அவங்களுக்கு ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். இல்லை அவங்க ஒரு மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவாவோ இல்லை ஒரு ஃபோட்டோகிராஃபராகவோ இப்படி எங்கேயாவது சுற்றி திரிஞ்சிட்டு வரும்போது அவங்களுக்கு வருமானம் வரும். அப்போது
அவங்களுக்கு ட்ராவல் பண்ணுறதோ, டிஸ்டன்ஸ் போயிட்டு வரதோ அவங்களுக்கு ஒரு பொருட்டாவே இருக்காது. அப்படி போயிட்டு வரும்போது தான் அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதாவே அவங்க நினைப்பாங்க. நிறைய ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்குற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்பலாம் மிதுன லக்னம் வந்து ஓகே நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. பெரும்பாலும் மிதுன லக்னத்துக்காரங்க வீட்டிலிருந்து வெளியேறி வேறொரு இடத்துல தங்கி வேலை பார்த்துட்டு, வாரம் ஒரு முறையோ, மாதம் ஒரு முறையோ, ஏன் சில நேரங்கள்ல வருடம் ஒரு முறையோ வந்து போகக்கூடிய வீட்டுக்கு வந்து போகக்கூடிய வேலையில இருப்பாங்க. அவங்களுக்கு அது ஒரு பிரச்சனையாவே இருக்காது. வீட்ட விட்டு நம்ம வெளில வந்திருக்கோமே அப்படின்ட்டு. ஏன்னா, அது வந்து ஒரு ட்ராவலிங் தானே. இங்கேருந்து 1 மணி நேரம் டிராவல் பண்ணி ஒரு இடத்துக்கு போய் வேலை பார்ப்பாங்க. அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு போவாங்க. அங்கேருந்து இன்னொரு போவாங்க. அவங்க ஒரு ரவுண்ட்ஸ்லயே இருப்பாங்க. அவங்களுக்கு அது சலிப்பே ஏற்படுத்தாது. ஆனாலும் அதுதான் அவர்களுக்கு வெற்றியையும், செல்வத்தையும் குடுக்கும் என்பதுதான் அவங்களுடைய ஜாதகத்துடைய விதி. மிதுன லக்னத்துக்காரங்க டிராவல் பண்றதுக்கு ஒருபோதும் தயங்குவதே இல்லை. அதேபோல இவர்களுக்கு எப்போதுமே நீர்நிலைகள் சுத்தி இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் வந்து வேலை பார்க்கும் இடமாகவோ, இல்ல அவங்க வசிக்கும் இடமாகவோ அமையுது. ஒரு லேக்கோ, ரிவரோ, பாண்டோ, ஒரு ஏரி, குளம், குட்டை, இல்ல ஒரு தண்ணி தொட்டியாவது அவங்க இருக்கிற இடத்துல இருக்கும். நீங்க வேணா கமெண்ட்ஸ தெரிவிங்க. மிதுன லக்னத்தார் நீங்க இருக்கக்கூடிய இடத்துல எப்போதுமே ஒரு நீர்த்தேக்கம் இருக்கும். அப்படியான வசிப்பிடங்களோ, அப்படியான தொழிலிடங்களோ தான் உங்களுக்கு கண்டிப்பாக அமையும். அந்த மாரி இடத்துல உங்களுடைய தொழில் அமைச்சுக்கிறது உங்களுக்கு வெற்றி. எப்பவுமே பார்த்தீங்கன்னா, மிதுன லக்னத்துக்காரங்க ஒரு இடத்துக்கு போனா, அங்க அங்க தண்ணி என்ன மாரி இருக்கு? குளிக்கிற தண்ணி எப்படி இருக்குது? இந்த தண்ணி வந்து எனக்கு உடம்புக்கு சேரல. இல்ல நான் இந்த குளிக்கிறதுக்கு தண்ணி வந்து அவ்வளோ சிறப்பா இல்ல. இல்ல குடி தண்ணி எப்படி இருக்கு? இதெல்லாம் தேடிக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் அவங்களுடைய அமைப்பு. ஏதோ ஒரு தண்ணி, ஏதோ ஒரு வாட்டர் அப்படின்னு அவங்க யோசிக்கவே மாட்டாங்க. அந்த குடிநீரும், குளிக்கக்கூடிய நீரும் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதேபோல வாட்டர் கேம்ஸு, வாட்டர் ஃபால்ஸு, வாட்டர் பாடிஸ் இதெல்லாம் ரொம்ப விரும்புவாங்க. ஸோ அந்த மாரி இடங்களுக்கு போயிட்டு வரும்போது நிச்சயமா உங்கள் 2ஆம் இடம் வந்து செயல்படத் தொடங்கி, உங்களுக்கு பணம் ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்பினை அந்த பிரபஞ்சம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதுதான் உண்மை. 2வது இவர்கள் 11ஆம் செவ்வாயா வரும்போது கோபத்தை கட்டுப்படுத்தணும். ஏன்னா இயல்பிலே சட்டுன்னு கோபம் வந்துரும். மிதுன லக்னத்துக்கு இந்த அறிவு சுடர், இத்தனை பெரிய அறிவோடு என்னை ஏன் படைத்தாய் பராசக்தி அப்படின்னு பாரதியார் கேட்குற மாரி, இவங்களுக்கு அறிவு ஜாஸ்தியா இருக்கிறனால, இவங்களுக்கு வேற ஏதாவது குறை சொன்னா அவங்களால ஏத்துக்க முடியாது. சட்டுன்னு கோவம் வந்துரும். நான் நல்லா தானே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கேன். ஏன் இப்படி கோவப்படுறீங்க? அது உண்மதான். ஏன்னா அவங்க அறிவை பயன்படுத்தி செயல்பட்டுட்டு இருக்கும்போது, வேறு யாராவது அவர்கள வந்து தேவையற்று குற்றம் சொல்லும்போது, நிச்சயமா அந்த அறிவு என்ன பண்ணும்? கோவத்த கொண்டு கொப்பளிக்க வச்சுரும். அப்ப இவங்க ஓரளவுக்கு அந்த கோவத்த கட்டுப்படுத்தி, அத கொஞ்சம் சீர்படுத்துனாங்கன்னா, அத ஸ்ட்ரீம்லைன் பண்ணாங்கன்னா, நிச்சயமா அவர்களுக்கு மிகப்பெரிய செல்வ நிலை ஏற்படும். ஏன்னா, ஒரு உத்வேகமும், ஒரு வீரியமும், ஒரு வேட்கையும், ஒரு வேகமும் அவங்க மனதுல இருக்கும். ஒண்ண எடுத்து ஜெயிக்கணும், ஒண்ண எடுத்து அதில நம்ம வந்து நல்ல பேர் வாங்கணும், 4 பேர் நம்மள பாராட்டணும், நம்ம ஒர்க்க பார்த்து பல பேர் வந்து ஆச்சரியப்படணும் அப்படிங்கிற அந்த எண்ணமும், உயர்ந்த பண்பும் அவங்கள்ட்ட இருக்கும். அந்த உயர்ந்த பண்பு இந்த கோபத்தினால் சிதைந்து போகக்கூடாது. அந்த கோபத்த வந்து அவங்க கட்டுப்படுத்தி, அத ஒருமுகப்படுத்தி, அந்த கோபத்த வந்து நிதானம் அப்படிங்கிற அந்த போர்வையில வந்து அவங்க வெளிப்படுத்துனாங்கன்னா, நிச்சயமா இந்த 2ஆம் இடமும், 11ஆம் இடமும் அவங்களுக்கு ஆக்டிவேட் ஆகி மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துரும். இவர்களுக்கு மிகுந்த வெற்றியை தரக்கூடிய நிறங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பச்சை, வெள்ளை, சிவப்பு இந்த நிறங்கள அவங்க பயன்படுத்தும்போது, நிச்சயமா அது ஒரு செல்வ நிலையை உருவாக்குறதுக்கான ஒரு சூழல் ஏற்படுத்தும். 5, 2, 9 ஆகிய எண்கள் இவங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய ஒரு எண்களாக இருக்கிறது. இவர்களுக்கு உகந்த நாட்கள்னு பார்த்தீங்கன்னா, புதன், திங்கள் மற்றும் செவ்வாய். இந்த நாட்கள அவங்க பயன்படுத்துனாங்கன்னா, நிச்சயமா பெரிய வெற்றி அடைய முடியும். அவங்களுடைய ஜாதகத்தின் அடிப்படையில தான் வந்து ஒரு ராசிக்கல்ல வந்து அவங்க பயன்படுத்தணும். இருந்தாலும் பொதுவாக மரகத பச்சை, கிரீன் எமரால்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கல் வந்து இவங்க பயன்படுத்தும்போது, மிகப்பெரிய வெற்றிகள அவங்க அடைய முடியும். இவங்களுக்கு பெருமாள் வழிபாடும், முருகன் வழிபாடும் மிகச்சிறந்த வெற்றியை கொடுக்கும். திருப்பதி தேவஸ்தானமா இருக்கட்டும், இல்லைன்னா அவங்க வீட்டு பக்கத்தில இருக்கக்கூடிய பெருமாள் கோயில்களுக்கு ஒரு புதன்கிழமையோ, வெள்ளிக்கிழமையோ போய் நீங்க வழிபட்டு வரும்போது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். கண்டிப்பா இவங்க வீட்டு பக்கத்தில மிக உறுதியா மிதுன லக்னத்துக்காரங்க வீட்டு பக்கத்தில நிச்சயமாக அம்பாள் கோயில், அம்மன் கோயில் கண்டிப்பா இருக்கும். இல்ல அவங்க வீட்டிலேயே அம்மன் வழிபாடு பண்றவங்க இருப்பாங்க. இல்ல அம்மனுக்கு மிகச்சிறந்த விரதங்கள் இருந்து, அதுக்கு மிகப்பெரிய ஒரு விழா எடுக்கக்கூடிய ஒரு அமைப்புல அந்த குடும்பம் இருக்கும். இப்ப அம்மன் வழிபாடு. அது எந்த அம்மனா வேணா இருக்கட்டும். அம்மன் வழிபாட்டை திங்கட்கிழமையில இவங்க ஜாதகத்துக்கு, இவங்களுடைய அமைப்புக்கு மிதுன லக்னத்துக்காரங்க அம்மன் வழிபாட்டை திங்கட்கிழமையில மேற்கொள்ளும்போது, மிகப்பெரிய செல்வ வளத்தை அந்த அம்பாள் இவர்களுக்கு அள்ளிக் கொடுப்பார். இது மாற்று கருத்தே இல்லை. அது எந்த அம்மனா வேணா இருக்கட்டுங்க. உங்க வீட்டு பக்கத்துல கண்டிப்பா அம்மன் கோயில் இருக்கும். நீங்க அம்மன் கோயில் இருக்கிற இடத்துல தான் வந்து உட்காருவீங்க. இல்ல உங்க வீட்டு பக்கத்துல அம்மன் கோயில் இருக்கும். அந்த அம்பாள் வழிபாட திங்கட்கிழமை பண்ணுங்க. மிகப்பெரிய செல்வ வளம் உங்களை தேடி நாடி ஓடி வரும். கண்டிப்பா முருக பக்தர்களாவும் இருப்பீங்க. உங்களுக்கு பிடித்த முருகன செவ்வாய்க்கிழமை வழிபட்டு வாங்க. மிகப்பெரிய வெற்றி உங்களை தேடி நாடி ஓடி வரும். நன்றி.